Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 14th of February 2023. Pre-market information கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவல்களை பார்க்கலாம். நேற்றுக்கு இரவு முடிந்த அமெரிக்க சந்தையானது சற்றே வலுவாக முடிந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 1.1% and S&P 1.14, நாஸ்டாக் 1.48. நாஸ்டாக் ஒரு நாள் 1% ஏறுது, ஒரு நாள் 1% இறங்குது, இப்படி மாறி மாறி நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க சந்தை என்பது வலுவான ஒரு முடிவில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி நகர்ந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி ஏஷியன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றத்துடன் துவங்கி தற்போது ஏற்றத்துடன் வியாபாரமாகி வருகிறது. பெரிய ஏற்றம் என்று சொல்ல முடியாது, மார்ஜினலி அப் என்று சொல்லக்கூடிய வகையில ஜப்பானோட நிக்காய், சவுத் கொரியா காஸ்பி, சீனா ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே சற்றே ஏறுமுகத்துடன் இருந்தாலும் கூட ஹாங்காங்கோட ஹாங்சங் வந்து தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இதன் அடிப்படையில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நிப்டி அப்படின்றது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. அது வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படின்றது கொஞ்சம் மேலே, அப்படி கொஞ்சம் கீழே, அப்படின்னா மேலதான் இப்போதைக்கு ஒரு 5-10 பாயிண்ட் காட்டினாலும் கூட இப்போதைக்கு அப்படின்றது வந்து ஒரு வீக்னஸ்ல தான் இருப்பதாக பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது அந்த 17,450 அப்படின்றது இப்போ நம்ம சப்போர்ட்டா கொஞ்சம் கிட்ட வந்து போட்டிருக்கோம். இப்போ மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல முன்னாடி 17,800 இருந்து லைட்டா புஷ் பண்ணி 18,100 வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த 17,800 பிரீச் பண்ணி அது கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிட்டதுனால அப்படி வச்சிருந்தோம். ஆனாலும் கூட இப்போ கொஞ்சம் இன்னொரு 2-3 டேஸ் கழிச்சு நம்ம அதை ரிவ்யூ பண்ண வேண்டியது. ஏன்னா அப்சைடு வந்து இட் இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட், மேலே போறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிப்டி பேங்க் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு அந்த அப்பர் எண்ட் 42,400 அந்த ரேஞ்ச் கீழே போய் இடிச்சுட்டு அதை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல இருந்து கீழ் நோக்கி வந்து இருக்கிறது நம்ம பாக்குறோம். மேபி பிரைஸ் வந்து மேல் எல்லையில இருந்து கீழ் எல்லை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருப்பதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு போகுது. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது பெரிய மாற்றம் இல்லை. இன்னும் 3.7 3.78 இருந்து 3.7. டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லாமல் 103.22 அப்படின்ற லெவல்ல இருக்கு. பிரெண்ட் க்ரூடும் பெரிய மாற்றம் இல்லை. நேற்றுக்கு 85.7 85.78 அப்படின்ற பெர் பேரல் பிரைஸ் பார்க்குறோம். கோல்டு மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி ஸ்டார்டட் ட்ரிஃப்டிங், கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி இறங்கி வரதை பார்க்குறோம். ஏறக்குறைய 1944 இங்க உச்சத்தை பார்த்தோம். அது பிறகு 1858 வந்திருக்காது. நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு $4-5 குறைஞ்சிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம் பெர் அவுன்ஸ். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றதும் இப்போதைக்கு ஓரளவுக்கு அந்த 82.69ல இருக்கு. இந்த 82.50 82.75 இந்த ரேஞ்சுக்குள்ள இப்போது செட்டில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஓவராலா ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கிறோம். அதே நேரம் அடுத்து இந்த முக்கியமான சில நிகழ்வுகள் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா சிபிஐ நம்பர்ஸ், இந்தியாவோட சிபிஐ நம்பர்ஸ் வந்தாது. இப்போ ஜனவரி மாதம் பார்க்கும்போது இட் வாஸ் அ ஷாக்கிங் அப்படின்ற ஒரு செய்தியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. 6.5% அப்படின்றது பெரிய அளவில், அதாவது ஒரு 6.6%, 6.1% வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் 6.5 என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து இதுவரைக்கும் மொத்தமா பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் வந்து பீக் அவுட் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து மெல்ல மெல்ல கீழ் நோக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் ஒரு பெரிய அளவில் ஒரு தடை போட்ட மாதிரி தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படின்றது சாஃப்டன் ஆக ஆரம்பிச்சிருக்கிறதா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல, அதாவது இப்ப முன்னாடிலாம் வந்து அவங்க ஏற்றிக்கிட்டே வந்த அந்த வட்டி வித்தை கம்பேர் பண்ணும்போது போன தடவை குறைவான 25 பேசிஸ் புள்ளிகள் மட்டும்தான் குறைத்தார்கள். 25 பேசிஸ் புள்ளி தான் ஏற்றினார்கள்னால அது குறைவான ஒரு ஏற்றமாக பார்க்கப்பட்டது. இனிமேல் அந்த சைக்கிள் வந்து ஒன்னு ஸ்டேட்டஸ் கோல இருக்கும், இல்லைன்னா மெல்லமா கீழே வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் இப்போதைய இந்த சிபிஐ எண்கள் வந்து ஆர்பிஐயோட ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 6% அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட கூடுதலாக இருப்பதும் இது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். குறிப்பாக வங்கித்துறை, என்பிஎஃப்சி, ரியல் எஸ்டேட் இது போன்ற துறைகள் எல்லாமே வந்து இதுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக பார்க்கிறோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எதிர்பார்த்தும் சந்தை காத்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அந்த நம்பர் வந்து நெகட்டிவாக, அந்த நம்பர் வந்து ஏறுமுகமாக இருந்தால் சந்தைக்கு அது நெகட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் அமெரிக்க மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வலுவாகத்தான் இருப்பது வந்து ஒரு கூடுதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எஃப்ஐஸ் வந்து 2 நாளா ஸ்ட்ராங் பையர்ஸா மாறி இருக்கிறாங்க.
1300 கோடி 1322 கோடிக்கு நேற்று இதே கிட்டத்தட்ட இதே அளவுக்கு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் இன்னைக்கு நேற்றுக்கு 521 கோடி என்ற அளவுக்கு வாங்கியிருக்காங்க. ஆகவே 2 பேரும் வாங்குறாங்களே சந்தை ஏன் இறங்குவமாக இருக்கிறது அப்படின்னா அது ஈக்குவலா அந்த அடுத்த பக்கத்துல எஃப்ஐஸோட ஷார்ட் பில்டப்பும் இருக்கிறத நம்ம இன்னொரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால மார்க்கெட் தற்போது என்னதான் இவங்க பைங் சைட்ல காமிச்சாலும் கூட ஒரு வீக்னஸ் அப்படின்றது மேல மேல இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் அனலைஸ் பண்றோம். அன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. அதை நீங்க பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில ஒரு பியர் கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கிறத பார்க்குறோம். இது நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இமிடியட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் வந்திருக்கிறது அப்படின்றதுதான். ஏற்றங்கள் வரும்போது அதிக அளவு விற்பனைகள் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இருந்தாலும் இந்த ரேஞ்சோட அப்பர் எண்ட்ல இன்னும் இருக்கிறதுன்றது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். ஆனாலும் கூட இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏற ஏற செல்லிங் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இந்த நாளும் இனிமையான நாளா இருக்கு. மனமார்ந்த வாழ்த்து.